புற்றுநோய் பராமரிப்பு மருத்துவமனை மாநில முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாகவும் உயர் சிகிச்சை மருத்துவமனையாகவும் மாற்றப்படும். நோயாளிகளின் முதல் தொடர்பு மையமாக 5 மண்டல புற்றுநோய் பராமரிப்பு மருத்துவமனைகள் நிறுவப்படும். இந்நிறுவனங்களில் புற்றுநோய் பராமரிப்பு தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளையும் மேற்கொள்ளவும். இதற்கான டிபிஆர் தயாரிப்பதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தொற்று நோய்கள் மற்றும் புற்றுநோய்களின் தொடர் சிகிச்சைக்காக அவசியமான மருந்துகள் தடை இல்லாமல் கிடைப்பதை உறுதி செய்வது மிகவும் அவசியமாகும். பரிசோதனைகள் மற்றும் ஆரம்பகால நோய் கண்டறிதல் அதிகரித்து உள்ளதால் உயர் இரத்த அழுத்தம், டயபெட்டிக்ஸ் மற்றும் புற்றுநோய்க்கு தொடர் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதிகரித்து வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை மற்றும் கூடுதல் மருந்து தேவை பூர்த்தி செய்யும் தடையற்ற மருந்து விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் மெடிசின்ஸ் நிதி ஒதுக்கீடு இந்த அரசு திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 100 கோடி ரூபாய் உயர்த்துகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.